Hi Ganesh. You've been doing a wonderful job with YouTube videos for the food and beverage people. Really, it helps us to brush up our basics, and definitely it's going to be very instrumental and very vital tool for the youngsters who are stepping into the industry, and for the young buddies the juniors and those who are the freshers for the hotels. Keep rocking and keep doing your wonderful job. I really appreciate your wonderful time and sincere efforts put on this. Keep continuing it. Good luck, Ganesh. வணக்கம், நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பேங்க்அவுட்ல சர்வீஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பேங்க்அவுட் பத்தி சொன்னீங்க சார், அதோட சர்வீஸ் எல்லாம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. நம்பர் 1 வந்து பிளேட்டட் சர்வீஸுங்க. பிளேட்டட் சர்வீஸ் என்னன்னா ஃபுட்டை வந்து பிளேட் பண்ணி சர்வ் பண்றது தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2003 வேர்ல்ட் பேங்க் மீட்டிங், IMF மீட்டிங் நடந்தது துபாயில். அங்க பாத்தீங்கன்னா 5 கோர்ஸ் மெனு வந்து 10,000 டெலிகேட்ஸ்க்கு வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து சர்வ் பண்ணோம் அவங்களுக்கு. ஸோ தேர் ஆல்சோ 3 days கான்ஃபரன்ஸுங்க. அது ஃபர்ஸ்ட் டே வி ஹவ் டன் எக்ஸலண்ட் ஜாப் ஃபார் தெம். அதே பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புஃபே சர்வீஸ் கொடுத்துருந்தோம். அது வந்து இன்ஃபார்மல் சர்வீஸ். பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேல் டேக் எ பிளேட், தேல் கோ டு த ஈச் கவுண்டர். டிஃப்ரெண்ட் கவுண்டர் இருக்கும். லைக் சாலடுக்கு தனியாக கவுண்டர் இருக்கும், சூப்புக்கு தனியாக கவுண்டர் இருக்கும், மெயின் கோர்ஸுக்கு தனியாக கவுண்டர் இருக்கும், கோல்டு புஃபே தனியாக இருக்கும், அது டெசர்ட் தனியாக கவுண்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க, லைவ் கவுண்டர் தனியாக இருக்கும். ஸோ பீப்புள் வந்து பிளேட் எடுத்து போய் அந்தந்த கவுண்டர் என்ன வேணுமோ அதை சாப்பிடுவாங்க. அது புஃபே சர்வீஸ் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா லீஃப் சர்வீஸ். நம்மளுடைய பாரம்பரியமாக சர்வ் பண்ணுறது இலை சாப்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய வெட்டிங், சோஷியல் கேதரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப் சர்வீஸ் தான் இருக்கும். வாழை இலை சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க, ஆயில் நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ நம்ம என்னன்னா இந்த சோஷியல் கேதரிங்கில் கண்டிப்பாக இப்போல்லாம் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் பற்றி நான் பேசினேன்ல, அந்த வெட்டிங்கில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மீலாவது எங்களுக்கு வந்து லீஃபில் கொடுங்க, ஸோ லெட் தெம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து ஒரு இதுவாக தான் பண்ணுறோம் அவங்களுக்கு. நல்ல இலையில வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சர்வீஸ் ஸ்டாண்டர்டே இலையில வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு கம்மியாக வைப்பாங்க, ஊறுகாய் கம்மியாக வைப்பாங்க, அதுக்கப்புறம் பொரியல், கூட்டு, பச்சடி இதெல்லாமே வரும். இதெல்லாமே கம்மியாக தான் வரும். ஸோ ரைஸ் வருன்ற ஏரியாவில் நிறைய இடம் இருக்கும். அதுதான் நீங்கள் ரைஸை வந்து இது பண்ணிக்கணும். சாம்பார் எல்லாமே, கொத்த குழம்பு, அப்படியே பார்த்தீங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஐட்டம் எல்லாம் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பாங்க. எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இனிப்போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸ்வீட் எப்பயுமே நம்ம வந்து ரைட் சைடில் தான் வைப்போம். எடுத்து ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு தான், நம்மளுடைய பாரம்பரியம் என்னன்னா ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு தான் மற்ற சாப்பாடுலாம் சாப்பிடுவோம். ஆனால் ஃபாரினர்ஸுடைய பாரம்பரியம் என்னன்னா ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் அவங்க கடைசியாக ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நான் என் கோர்ஸ் ஃப்ரெஞ்ச் கிளாசிக்கல் மெனுலேயே சொல்லியிருப்பேன், நான் எல்லா மெயின் கோர்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் கடைசியாக தான் அவங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுடைய கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர் வேறு, புரியுதுங்களா? ஸோ பேங்க்அவுட் சர்வீஸில் வேரியஸ் சர்வீஸ் இருக்குது. இன்னொன்று லாஸ்ட்டாக என்னென்னா ஹை டீ சர்வீஸ் இருக்குது. ஹை டீ பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸில் ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு டீ காஃபி சர்வீஸ் பண்ணுறது. செப்பரேட் கவுண்டர்ஸ்லாம் போட்டு டீ காஃபி சர்வ் பண்ணுவாங்க. தட்ஸ் கால் ஹை டீ சர்வீஸ். இது இல்லாமல் காக்டெயில் ரிசப்ஷன்ஸ் இருக்குதுங்க. காக்டெயில் ரிசப்ஷன்னா வித் லிக்கரோட. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீ பிளேட்டட், அதாவது பாஸ் அரவுண்ட் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஒரு அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸுங்க. ஒரு சிக்கன், ஒரு 4 வெரைட்டி 5 வெரைட்டி சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான் எல்லாமே பாஸ் அரவுண்ட் பண்ணுவாங்க. பாஸ் அரவுண்ட்னா உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க, நீங்கள் எது பிடிச்சதோ நீங்கள் சாப்பிட்லாம். அலாங் வித் த ட்ரிங்க், டான்ஸ் பண்ணலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி நைட் கிளப்பை பற்றி பேச, டிஜேனா டிஸ்க் ஜாக்கிங்க, அவர் உங்கள் நம்பர்ஸ்லாம் டியூன் பண்ணுவார். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு மாப்பிடலாம். இப்போல்லாம் அது வந்து ஒரு ட்ரெடிஷன் ஆகிடுச்சு, கல்யாணத்தில் கண்டிப்பாக டான்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் டெஸ்டினேஷன் வெட்டிங்லேயும் அது ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ லைக் சங்கீத், ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் மாதிரி வெட்டிங் டைமில் ஒரு ஃபார்மலாக வச்சுக்கின்னு மற்ற எல்லாமே இன்ஃபார்மலாக ஆக்கிறாங்க. ஸோ காக்டெயில் ரிசப்ஷன் அதுதாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸ்டே டியூன் வித் சம் அதர் வீடியோ. அண்டில் Ganesh signing off.